சட்டுன்னு செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு. சட்டுன்னு வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுடு தண்ணியில் கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கிற கருவாடு, 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம், 10-15 பூண்டு. இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியை காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டையும் போட்டுக்கலாம். அது கூடவே 2 பழுத்த தக்காளி. இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். மசாலாலாம் இப்போ ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கலந்துக்கலாம். ஒரு ½ லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி கலந்துக்கங்க. குழம்பு கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் நம்ம வடவத்தை போட போகிறோம். வடவத்துக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வடவத்தை போட்டு, வடவம் பொரிஞ்சதும் குழம்புல கொட்டிக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த டைப்பில் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.